பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிய தயவினால் இந்த 100 நாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். உங்களை நிச்சயமாய் வெற்றியின் பாதையிலே நடத்துவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சகரியாவை குறித்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்தார். சகரியா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வாய் பேசாத ஒரு ஊமையனாய் மாறப்பட்டார். ஆனால் வேதம் சொல்லுது, அவருடைய பிள்ளை 10 மாதம் தாண்டி பிறந்த பிள்ளை வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் மாற்றப்பட்டது. வெண்கல தொனி, அப்படியே ஸ்ட்ரிக்டான பிரசங்கம், அப்படிப்பட்ட ஒரு மகனை சகரியா பெற்றெடுத்தார். அப்போ நான் என்ன நம்புகிறேன்னா, சில காலங்களில் ஆண்டவர் ஒரு சில பாதைகளில் நம்ம நடத்துவார். அந்த பாதை நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. நீங்கள் எந்த சூழ்நிலையில் கஷ்டமாக போகிறீங்களோ, அந்த சூழ்நிலையினுடைய கஷ்டமான பாதை முடிஞ்சு ஒரு லெகுவான பாதைக்கு நீங்கள் போகும்போது இந்த பாதையில் பட்ட கஷ்டம் உங்களுக்கு அதில் நன்மையாக மாறும். கண்டிப்பாக ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் ஆண்டவர் உங்களை நடத்தலாம். ஏன் ஆண்டவரே இப்படி என்ன நடத்துகிறீங்க, இந்த பகுதிக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற கேள்விகளெல்லாம் உங்களுக்குள்ளே எழும்பலாம். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், இந்த பாதை முடிஞ்சதற்கு பிற்பாடு கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது நீங்கள் கடந்து போன இந்த பாதை உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம்ன்றதை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. காட் பிளஸ் யூ. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்தில் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வானேன் என்றார். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானம். இதை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், நிறைய பேருக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், யாக்கோபனுடைய தாயார் ரெபேக்காள் அவனுடைய தகப்பனார் ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்காக நீ போய் சமைச்சு எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது இவங்க அதை ஒத்து கேட்டுட்டு இருந்து, ஈசாக்கினுடைய கண்கள் குருடாக இருக்குது, அவருக்கு கண்ணு தெரியல. அதனால தன்னுடைய அப்பாவுக்கு ஏசாவை பிடிக்கும், அம்மாவுக்கு யாக்கோவை பிடிக்கும். உடனே யாக்கோபை கூப்பிட்டு, எப்பா, இந்த மாதிரி உங்கள் அப்பா உன் அண்ணனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு, பட் எனக்கு அது விருப்பம் இல்லை, நீ தான் ஆசீர்வதிக்கப்படணும். ஒன்று பண்ணு, அவன் சமைச்சிட்டு வரதுக்குள்ளே நான் உனக்கு சமைச்சு தரேன், நீ கொண்டு போய் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி தட்டி வாங்கிக்கோ அப்படின்றார். உடனே யாக்கோபு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அம்மா இல்லைம்மா, ஒருவேளை அவர் என்ன தடவி பார்ப்பார், எங்கள் அண்ணனுக்கு நிறைய ஒரு முடி இருக்குது, ரோமம் இருக்குது, எனக்கு முடி இல்லை, ஒருவேளை தடை பார்த்து கண்டுபிடிச்சிட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அது உனக்கு என்ன பிரச்சனை, நீ போய் எடுத்துகிட்டு வா என் மகனே, நான் அது என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிறேன், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா அந்த மகனுக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுப்பாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் என்ன ஞானம் அப்படின்னா, நாளைக்கு இந்த நாள் என்ன நடக்கும், என்ன பிரச்சனை ஆக போகுது, யார் வெட்கப்பட்டு போக போகிறா, இந்த சீரியஸ்னஸே நிறைய பேர் புரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு மனைவி என்னிடத்தில் எனக்கு சொல்கிறாங்க, பாஸ்டர் இல்லை, நான் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் போயே ஆவேன், அவரை கொண்டு போய் நான் மாட்டி கொடுக்கணும், இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, நான் எப்படி விட முடியும்? உடனே நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், சிஸ்டர் இல்லை, கொஞ்சம் பொறுத்துருங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுனால என்ன நடந்துட போகுது, ஒன்றும் கிடையாது, அது ஒரு வேறு மாதிரி ஒரு விளைவை கொண்டு வரும், அதோட ஈகோவை டச் பண்ணுற மாதிரி ஆயிரும் சொன்னால் கேட்கவே இல்லை. இல்லை அவரை இப்படியே விட்டுட்டோன்னா ரொம்ப மோசமாகிடுவார், நம்ம போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவரை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு என்கொயரி பண்ண உடனே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அப்படின்னா, என்ன நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீ ஏற்றிட்டியா, நான் இனி உன்னை இது பண்ண மாட்டேன். அந்த குடும்பம் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் ஒன்று சேரவே இல்லை. திடீர்னு சிலர் கணவன் இடத்துல சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி கத்துவாங்க. ஆனால் சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அடைக்கி ஐயோ வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகும், வெளியே தெரியக்கூடாது, அதை கேட்டவுடனே நிறைய பேர் கோவம் வரும். என்ன வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறியா, எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாருக்கும் பண்ணட்டும், 4 பேருக்கு தெரிஞ்சாதானே உன் மானம் என்னன்னு தெரியும், உடனே இப்படி பேசுவாங்க. இந்த மாதிரி யார் இந்த
கேரக்டரில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப தப்பு இது. இன்னைக்கு கோபத்தில் நீங்கள் அப்படி பண்ணுவீங்க, இன்னைக்கு அப்படி செஞ்சிருவீங்க. ஆனால் 5 வருஷம் தாண்டி இது பாதிப்பாக மறையும். ஒரு 3 மாதம் தாண்டி பாதிப்பு தெரியாமல் சில காரியத்தை செய்யாதீங்க. இன்னைக்கு சில காரியத்தில் சிலர் சொல்லுவாங்க, என்ன நடந்தா என்ன, இந்த ரெபேக்காள் மாதிரி என்ன நடந்தா என்ன, பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன். இந்த வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்கிற காரியம், இன்னைக்கு பண்ணுற பிரச்சனை, இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி திட்டுறது, இன்றைக்கி அவமானப்படுத்துறது, இன்றைக்கி வக்கீலுக்கு விட்டு போகிறது, இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, இன்றைக்கி கணவனார் இப்படி அவதூறாக பேசுகிறது, மனைவியை அவதூறாக பேசுகிறது, நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பாக அமைஞ்சிடக்கூடாது. எது செஞ்சாலும் இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை பண்ணுறோம், நாளைக்கு இது தப்பாக முடியுமா, இது பிரச்சனையாக முடியுமா அப்படின்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் யோசித்து தான் செய்யணும். அந்த காரியம் நாளைக்கு சிலர் அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள். சில ஃபேக்ட்ரியெல்லாம் அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் சில மனைவி போயிட்டு கண்ட துண்ணமாகி சின்ன பின்னமாக்கிடுவாங்க. எம்மா இப்படி பண்ணாதம்மா, இப்படி செய்யாதம்மா, இதனால தான்மா நீ சாப்பிட்ற, இதனால தான்மா நீ வண்டியில் போகிற, இதுதான்மா உனக்கு ஆசீர்வாதம் சொன்னால் கூட சிலருக்கெல்லாம் புரியாது. ஆண்களுக்கும் சிலருக்கு புரியாது, பெண்களுக்கும். அதை அடித்து உடச்சி தரமட்டமாக்கி அந்த மனுஷனை கஷ்டப்படுத்தி அந்த தொழிலை விட்டுட்டு போக வச்சு, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் உட்காரும்போது, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன். இந்த கணவனார் அப்போ இல்லை அந்த மனைவி அப்போ சொன்னாலும் சிலருக்கு உணர்வே வராது. நீ அப்படி பண்ணீங்க, அப்படி தான், அதனால தான் நான் பண்ணேன். எல்லாத்தையும் உடைச்சதுக்கப்புறம் நிம்மதியா, எல்லாம் உங்களை விட்டு போனதுக்கப்புறம் நிம்மதியா, 10 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தினதுக்கப்புறம் நிம்மதி ஆயிட்டீங்களா? எப்படி பரவாயில்ல, இது போதுமா உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஞானத்தை கேளுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பை யார் பண்ணியிருந்தாலும் தயவு செய்து ஏசப்பா உங்களோட பேசுகிறாரு. உங்கள் கணவனார் ஏதாவது பண்ணியிருக்கலாம், உங்கள் மனைவி ஏதாவது பண்ணியிருக்கலாம், அவங்க மேலே வச்ச கோபத்தில், அவங்க மேலே வச்ச விஷயத்தில் தயவு செய்து எல்லாத்தையுமே, தொழிலை, பணத்தை உடச்சி போட்டுட்டு கேவலப்படுத்திட்டு போகலாம் அப்படின்ற சூழ்நிலை வந்துடாதீங்க. எதுனாலும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு தான் ஆபத்து. எதுனாலும் உங்களுக்கும் உங்கள் தொழிலுக்கும் தான் ஆபத்து. உங்களுக்கும் எங்கள் எதிர்காலத்துக்கு தான் ஆபத்து. கவனமாக இருக்கிறதுக்கு ஏசப்பா உங்களுக்கு கிருபை தருவார். தயவு செய்து இந்த ஞானத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இதை பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு அது ரொம்ப அழகாய் புரியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். ராஜா, இதுக்கு முன்னாடி ஆண்டவரே தெரியாதனமா இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேனே, என்னையே நான் கெடுத்துட்டேனே, என் தலையில் நானே மண்ணாளி வாடி போட்டேனே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது நமக்கு தெரியும்ப்பா. ஆனால் இதில் ஞானமாக நடக்கணும். கோபத்துலையோ, எரிச்சலையோ, மற்றவங்க மேலே வச்ச கசப்புலையோ, ஆண்டவரே இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணி அந்த நேரத்துக்கு அந்த விஷயத்தை முடிச்சு தீக்கிறது மாதிரி யாரும் இல்லாதபடி எதிர்காலத்தை குறித்து யோசித்து கவனமாக செயல்பட அப்பா உதவி செய்யுங்க. பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. டெய்லி இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த 100 நாள் ஜெபத்தில் கலந்துகட்டும்ப்பா, ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாயந்தரம் உங்களை சந்திக்கிறேன். பை. பிரைஸ் லார்ட்.